ஹலோ மக்களே, வழக்கம் போல் அம்மா வீட்டிலேருந்து மாமியார் வீட்டுக்கு போக சென்னை ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இந்த வாட்டி ஸ்பெஷலே இந்த பிரம்மாண்டமான வந்தே பாரத் ட்ரெயினில் போகிறது தாங்க. ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின்னு கேள்விப்பட்டேன். சாதாரண ட்ரெயின் 5:30லேருந்து 6 மணி நேரம் ஆகும் போய் சேர. இதில் 4:30 மணி நேரத்தில் போய்டும்னு சொன்னாங்க. ஸோ வழக்கம் போல் என் மாமா அப்புறம் மாமா பையன் என்னை ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. சரி, நம்ம ட்ரெயினை சுற்றி பார்ப்போன்னு போகிறேன். இது என்னடா கலர்ஃபுல்லாக ஒரு டோர்னு பார்த்தா அது அங்கே டாய்லெட்டுன்னு சொன்னாங்க. யூஸ்வலாக ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு பிடிக்காததே ட்ரெயின் டாய்லெட் தான். பட் அவ்வளோ க்ளீன் அண்ட் ஹைஜீனிக்காக இருந்துச்சு. டாய்லெட்டுக்கு வர பட்டன்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணால் தான் உள்ளேயும் வெளியிலையும் போக முடியும். அதுவும் அது ஸ்லைடிங் டோருங்க. உள்ளே ஆள் இருந்தாங்கன்னா ரெட் லைட் எரியும், ஆள் இல்லைன்னா க்ரீன் லைட் எரியும். நானும் என் பையனும் போகிற ஃபஸ்ட்டு சோலோ ட்ரெயின் ட்ரிப் இதாங்க. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக ஜேர்னியை ஸ்டார்ட் ஆச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்று, ஆனால் ட்ரெயின் அவ்வளோ ஸ்லோவாக போச்சுங்க. என்னடா இதுக்கு 1000 ரூபாவை சொலையாக கொடுத்தோன்னு மனசில் திட்டிக்கிட்டே போகிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுங்க. அனௌன்ஸ்மெண்ட்லாம் முடிஞ்சு ஒரு 10 நிமிஷம் தாங்க. விட்டேன் பாரு, ஒரு ஓட்டத்துன்னு மின்னல் வேகத்தில் ஓடிச்சுங்க. கண்ணே கூசுகிற அளவுக்கு ஃபாஸ்ட்டு. நான் புக் பண்ணது சீட்டு வந்து சிசின்னு சொல்லுவாங்க, அதாவது சேர் காரு. இதுலேயே ஈசின்னு ஒன்று இருக்குது, அதாவது எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸு. அதில் தான் சேர் அப்படியே ரொட்டேட் ஆகும். இதை விட அது வந்து டபுள் ஃபேரு. பட் இதுவே செம்ம கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்க. என்னடா இது ட்ரெயின் ஸ்லோவாக தானே போகுதுன்னு நினைக்காதீங்க. ஃபைனலாக நாங்கள் இறங்க வேண்டிய பெங்களூரே வந்துடுச்சு. எங்களை ரிசீவ் பண்ண எங்கள் மாமனாரும் மாமாவும் வந்திருந்தாங்க. ஸோ மொத்தத்தில் இது நல்ல ஒரு ட்ரிப்புன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்களும் இந்த ஜேர்னியை என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் அண்ட் லைக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை.